வணக்கம். டிஸ்க் பல்ஜி உள்ளவர்களுக்கு யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாதா என்று ஒரு சில பேஷண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே அப்படி கிடையாது. ஸ்டேஜ் 1, 2ல் நன்றாகவே இருக்கும், கண்ட்ரோல் பண்ண முடியும், எல்லா ஆக்டிவிட்டீஸுமே செய்ய முடியும். ஸ்டேஜ் 3 போகும்போது தான், 3 and 4 போகும்போது தான் யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதற்கு முக்கிய காரணம் ஸ்டேஜ் 1, 2ல் சரியானபடி கண்டுக்காத விடும்போது அந்த வலி சிவியாரிட்டி டிஸ்க கம்ப்ரெஷன் அதிகமாகும் போது இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இதற்கு முக்கிய காரணம் அதிக வெயிட் தூக்குவதனாலையும், அதிக லாங் டைம் அதிக நேரம் சிட்டிங்கில் கம்ப்யூட்டர் ஒர்க் செய்வதனாலையும், லாங் டிரைவிங் பண்ணுவதனாலையும், வண்டி ஓட்டும் போது முன்னாடி பெண்ட் பண்ணி ஓட்டக்கூடிய பைக்கை யூஸ் பண்ணுவதனாலையும், தென் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினாலையும், மார்னிங் வாக்கிங், அதாவது மார்னிங் அண்ட் ஈவினிங் வாக்கிங் மஸ்ட்டு. விட்டமின் டி அதில் சன்லைட்லேருந்து கிடைக்கக்கூடியது. ஸோ அதை சரியானபடி அந்த விட்டமின் டி சத்து குறைவதனாலையும் கூட சம்டைம்ஸ் இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் வருகிறது. உடல் பருமன் அதிகமாக இருப்பதனாலையும் டிஸ்க் பல்ஜ் ஏற்படுகின்றது. இதற்கு என்ன தீர்வு? ஸோ ஸ்டேஜ் 3, 4 போனால், ஸ்டேஜ் 1, 2ல் கண்ட்ரோல் பண்ணிடணும். ஸ்டேஜ் 3, 4 போகும்போது இதற்கு தீர்வே இல்லையா டாக்டர், சர்ஜரி மட்டும் தான் ஒரே தீர்வா? இல்லை, கிடையாது. ஸோ ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் ஸ்டேஜ் 3 and 4 கூட ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஃபீட்பேக், பேஷண்ட்டுடைய ஃபீட்பேக்கு அந்த டாக்டர் நவசக்தி என்ற யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வருவதற்கு கொஞ்சம் நாட்கள் எடுத்துக்கொண்டாலையும் ரிசல்ட் கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும். இன்டகிரேட்டிவ் சிகிச்சை எடுக்கும்போது டிஸ்க் பல்ஜில் ஸ்டேஜ் 3, 4 இருந்தாலையும் ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வருவதற்கான அட்வான்ஸ் நேச்சுரோபதி சிகிச்சை முறைகள் உள்ளது. ஆகவே உங்களுக்கு ஏதேனும் டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், சயாட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ் சிவியாரிட்டி அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக இன்டகிரேட்டிவ் சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல தீர்வு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.